அஸ்ஸலாமு அலைக்கும். பசங்களுக்கு காலையில லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா செஞ்சு கொடுத்த ஒரு சிம்பிள் சிக்கன் கிரேவி ரெசிபி தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம். அடுத்து ஒரு பவுலில் மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து லைட்டாக எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதே எண்ணெயிலே பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து பச்சை வாசனை போன உடனே நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலா கூடவே 2 தக்காளி அரைச்சி சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீசஸையும் சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 2 விசிலுக்கு வச்சிருங்க. ப்ரெஷர் போன உடனே குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு விசிலுக்கு மட்டும் வச்சு திருப்பி ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக மல்லி இலை மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி டக்குன்னு ரெடி ஆகிடும். நான் என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் லெமன் ரைஸ் கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சு விட்டுருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்லேயே சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.